பார்க்க போகிறோம்னா ஜோகோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் ரோலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்போல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்போல்லாம் படித்தா எப்போல்லாம் கிளியர் பண்ண முடியும், என்னென்ன மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து 5 ரவுண்ட்ஸ் இருக்கும் மேஜராக. நீங்கள் வந்து செக்யூரிட்டி இன்ஜினியரிங் போகிறப்போ 5 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, சி ப்ரோக்ராமிங் ஆர் ஜாவா இருக்கும். அதர் தென் எல்ஸ் செக்யூரிட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஆப்டிடியூடில் 10 கொஸ்டின் இருக்கும், ஜாவா ஆர் சியில் 10 கொஸ்டின் இருக்கும், செக்யூரிட்டி ரிலேட்டட் கொஸ்டினில் 10 இருக்கும். ஒரு 95% இது வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸாக தான் இருக்கும். எம்சிக்யூ இருக்க வாய்ப்பே கிடையாது. டோட்டலாக இது வந்து 30 கொஸ்டின்ஸ் கவர் ஆகிரும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆப்டிடியூட் எங்கேருந்து படிக்கணும்னா இந்தியா பிக்ஸில். இது வந்து டைரக்ட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரியே சியில் போனீங்கன்னா சியில் ஒரு மெயினாக 3 டாபிக் தான் இருக்குது. பாயிண்டர், அரே, ஸ்ட்ரிங். இதை பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. தென் அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் போனீங்கன்னா OWASP டாப் 10ன்னு ஒன்று இருக்குது. OWASP டாப் 10ல் வந்து என்னென்ன வளர்ப்பீஸ்லாம் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போதும், ஈஸியாக அதை வந்து கிளியர் பண்ணிடலாம். அது 10 கொஸ்டின்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க ஜேடியில். நீங்கள் வந்து பைத்தானா தெரியும், ஜாவா தெரியும், C++, Go எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க ஒரு மினிமம் ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் 4 சால்வ் பண்ண சொல்லிடுவாங்க. 4 சால்வ் பண்ண சொல்லிட்டு அது வந்து உங்களால் ட்ரை பண்ணுங்கள், 6மே ட்ரை பண்ண சொல்லுவாங்க. ஆனால் மினிமம் 4 சால்வ் பண்ணிட்டாவே மூவ் த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க கேரண்டியாக. தென் தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ப்ரோக்ராமிங். இதில் வந்து என்ன பண்ணணும்னா இதில் கிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா டோட்டலாக ஒரு ஜோகோலேருந்து கேட்டிருக்க எல்லா ப்ரோக்ராமிங்குமே இதில் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 80+ கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது ப்ரோக்ராமிங். இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஒரு 90% நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஈஸுவாக. அதுக்கப்புறம் தான் வந்து தேர்ட் ரவுண்டு போனால் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங். இப்போ ஒரு ரியல் டைமாக ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன பக்லாம் இருக்குது, அந்த பக் எதனால் வந்துச்சு, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு ஒரு ரிப்போர்ட்டாக எழுத சொல்லுவாங்க. அது ரிப்போர்ட் எழுதுறது ஒன்றும் இல்லை, அந்த பக்கை நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணீங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டீங்கன்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும். அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அது ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இதுதான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சைட்டு demo.testfire. இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து என்னன்னா ஒரு பேங்கிங் சிஸ்டம். இது வந்து ரியல் டைமாக ஒரு டெஸ்டிங் பர்பஸுக்காகவே, சைபர் செக்யூரிட்டி இதில் இருக்கிறதுக்காகவே ஒரு டெஸ்டிங் சைட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆக்சுவலாக ஒரு ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் வாங்க. இதில் வந்து எல்லா விதமான வல்னரபிலிட்டிஸுமே இருக்கும் இந்த சைட்டில். நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரியல் டைமாக என்னென்ன வல்னரபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பெஸ்ட்டு சைட்டு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் போர்ட்ஸ்ஃபிகர்னு ஒன்று இருக்குது. இது வந்து லேப். இதில் வந்து லாகின் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு லேபாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, அது எப்போல்லாம் ஒர்க் ஆகுது, நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆனால் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள், ரெண்டுலேயுமே. ஆனால் இதுதான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். இதில் வந்து ரியல் டைமாக எல்லா விதமான வல்னரபிலிட்டிஸும் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பாருங்கள், இன்னுமே பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 4th ரவுண்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்டு. இது வந்து டெக்னிக்கல் ரவுண்டு பேசிக்காக வந்து உங்கள் ரெஸ்யூம் பற்றி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்யூம் பற்றி தான் இருக்கும். ரெஸ்யூமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் அதை போச்சுன்னா உங்கள் ரிப்போர்ட் லாஸ்ட் ரவுண்டு முடிச்சிங்கள, தேர்ட் ரவுண்டு முடிக்கும் போது அந்த ரிப்போர்ட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னாவே ஈஸியாக முடிச்சிடலாம். தென் 5th ரவுண்டு போனீங்கன்னா HR பேசிக்காக கல்ச்சரல் பற்றி, டீம் மெம்பர்ஸை பற்றி, சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அதை தான் பற்றி கேட்பாங்க. வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது அதில். தென் ஆப்டிடியூட் பார்த்தோம்னா ஆப்டிடியூடில் டைம் அண்ட் ஸ்பீடுன்னு இருக்குது. அதில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. ப்ராபபிலிட்டியில் 2 கொஸ்டின், ரேஷியோ அண்ட் ப்ரொபோகேஷன் அதில் 2 கொஸ்டின், பர்சன்டேஜில் 2 கொஸ்டின் கேட்பாங்க, ஏஜில் 1 கொஸ்டின், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 1 கொஸ்டின். டோட்டலாக 10 கொஸ்டின் கேட்பாங்க ஆப்டிடியூட்டில். அடுத்து சிஆர் ஜாவாவில் வந்து அரேல 3 கொஸ்டின், பாயிண்டரில் ஸ்ட்ரிங்கு, வேரியபிள் எல்லாத்துலேயும் 3 வேரியபிளில் மட்டும் 1 கொஸ்டின் கேட்பாங்க. இதை பார்த்தீங்கன்னாவே பேசிக்காக ஸ்ட்ராங் ஆகிடலாம். இதுலேயும் 10க்கு மினிமம் ஒரு 6 or 7க்கு மேலே எடுத்துடலாம். அடுத்து வந்து செகண்ட் ரவுண்டில் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அரே, ஸ்ட்ரிங்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் அரேல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுங்க. ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் 6க்கு மினிமம் 3 above எடுத்துடலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் செகண்ட் ரவுண்டு. தென் அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டு போகல தான் நான் சொன்னது, இந்த ரியல் டைம் டெஸ்டிங் சைட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்பெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேசிக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு பேசி ட்ரஸ்டடாக உங்களுக்கு தெரிஞ்சதை பேசிங்கனாவே அது ட்ரஸ்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை வச்சு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இன்னும்